ஹாய் ஹலோ வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழேரா சேனல். ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா குக் வித் கோமாளி செட்டில் மணிமேகலைக்கும் பிரியங்காவுக்கும் நடந்த சண்டை தான் என்ன அப்படின்னா ரொம்பவே வைரலாக 2 நாளாக பேசப்பட்டு வருது. அது மட்டும் இல்லாமல் மணிமேகலை தான் குக் வித் கோமாளியிலேருந்து விலகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா கட்ஸாக அடிமையாக பலருக்கு இல்லாமல் சுயமரியாதை தான் முக்கியம் அப்படின்னு எழுந்தது பலருக்குமே சப்போர்ட் பண்ண தோணுது அப்படின்னு தான் சொல்லலாம். ஸோ இவ்வளோ பேர் இதை பற்றி பேசிக்கிட்டு இருக்கும்போது கண்டிப்பாக நம்ம சர்ச்சை அழகி பார்த்தீங்க அப்படின்னா பாடகி சுஜித்ரா இதை பற்றி பேசாமல் இருப்பாங்களா? வாங்க அவங்க என்ன பேசியிருக்காங்க அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் டச் பண்ணிங்க அப்படின்னா நம்ம போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஆக்சுவலி பார்த்தீங்க அப்படின்னா பாடகி சுஜித்ரா என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குக் வித் கோமாளி அவ்வளோ பெரிய ஷோ கிடையாது. அதில் பிரச்சனை நடந்துருந்தால் நான் எதுவுமே கண்டுக்க போகிறது இல்லை. பட் ஷோவில் பிரச்சனை கிடையாது. அங்கே நடந்த ஒரு விஷயம் தான் பிரச்சனையாக இருக்குது. ஆக்சுவலி ஒரு புள்ளியை பற்றி ஒருத்தர் இவ்வளோ கண்ணியமாக அந்த டாக்ஸிக்கு இடத்த விட்டு வெளியில் வந்திருக்காங்க அப்படின்னா அதுக்கு அவ்வளோ தைரியம் இருக்கணும். அங்கே நடந்ததை பற்றி உண்மையாக வீடியோவும் போட்டிருக்காங்க. அவங்க மேலே இதெல்லாம் பண்ணும்போது ரொம்பவே மரியாதை வருது அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அவங்க என்னென்னலாம் அங்கே கஷ்டப்பட்டிருப்பாங்க அப்படின்றது எனக்கு நல்லாவே தெரியும். பிரியங்காவை பற்றி அவரோட முன்னாள் கணவர்கிட்ட கேட்டு பாருங்கள், அப்புறம் தெரியும் எல்லாம். அவர் எனக்கு பர்சனலாக ஒரு தம்பி மாதிரி ரொம்பவே ஸ்வீட்டான பர்சன். அவரை அடித்து நாசமாக்கி அவர் வாழ்க்கையே கெடுத்துட்டாங்க அப்படின்ற மாதிரி நான் சொன்னால் எல்லாருமே ரூமர் அப்படின்றது சொல்லுவீங்க. அப்படின்ற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா பிரியங்காவை பற்றி தாறுமாறாக கிழிச்சு எடுத்துருக்காங்க. அதாவது என்ன சொல்ல வர்றாங்கன்னா, இப்போ மணிமேகலை கிட்ட காட்டின டாமினேஷன் தான் அவங்களோட ஹஸ்பண்டான பிரவீன்ட்டையும் காட்டி தன்னோட வாழ்க்கையை அழிச்சிட்டாங்க. அதாவது தன்னோட வாழ்க்கையை விட அவரோட வாழ்க்கையை அழிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி அவங்க பேசின விஷயம் ரொம்பவே சர்ச்சையாக போயிட்டுருக்கு. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு மறக்காமல் நம்ம சேனலுக்கு கீழே உள்ள பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, பாய். உங்களிடம் விடைபெறுவது உங்கள் கனகராஜ்.